இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 25th அந்த ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இதோட சீசன் 3 முடியுது. சீரீஸும் இன்னும் ஒரே ஒரு படத்தோட கம்ப்ளீட்டா முடியுது. ஆகாஷ் அங்க இன்னொரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பானா, ஒரு 40 செகண்ட் தான் இன்னும் மிச்சம் இருக்கு. 105-98 சொல்லி நம்ம ஹீரோஸ் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மறுபடியும் நிக்க கண்டிப்பா ஜெயிச்சு அவருன்னு சொல்லி ரெண்டு டீமும் பயங்கர விடாமுயற்சியோட இருக்கிறாங்க. ககாமிய 2 பேர் சேர்ந்து ஒன்னா பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஸ்கோர் பண்றேனே தெரியாம மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பால் போயிட்டே இருக்க இன்னும் ஒரு 30 செகண்டா இருக்கு. அப்படி எப்படி பாஸ் போயிட்டே இருக்கும் போது ககாமிட்ட போட்டு அங்க கரெக்டா பாயிண்டே ஸ்கோர் பண்றாங்க. 27-26 செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோஸ் இப்ப டிஃபெண்ட் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கர பரபரப்போட இருக்கும்போது அப்போ அந்த கலவரத்துக்கு மத்தியில ஒரே ஒருத்தன் காமா இருப்பான். நம்ம இசுகி சீனியரா இருக்கும். அவனுக்கு அவனே சொல்லிட்டே இருப்பான், கமான் கடைசி நேரத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி ஓவர்வெல்மிங்கா ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான நேரத்துல தான் கிளவரா இருக்கணும். என்னால பெருசா எந்த ஒரு மூவும் பண்ண முடியல. சோ அதனால பிரெயினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓப்பனிங்காக காத்துட்டே இருப்பான். இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்துக்காக கண்டிப்பா ரகுசான் பால கையிலே வச்சுட்டு டைம் ஓட்டிடுவாங்கன்னு கிடையாது. அவங்களோட பிரைட் அதுக்கு அலோவ் பண்ணாது. கண்டிப்பா கடைசி நேரத்துல கூட ஷூட் பண்ற ஒரு டீமா இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா கியோஷி அங்க வீக்கா இருக்கிறான் அப்படிங்கறது கூட அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க அப்ப கரெக்டா அந்த நெபுயா கிட்ட ஒரு பாஸ் வரும்போது அதை நம்ம இசுகி ஸ்டீல் பண்ணிடுறாரு. ககாமிக்கு தான் முதல்ல போடலான்னு இருப்பான். இருந்தாலும் நம்ம கேப்டன் ஹியூகாக்கு அந்த ஒரு பாஸை மேக் பண்ண அந்த ஒரு பாஸ்ங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டா நம்ம கேப்டன் ஹியூகாவோட கையில வந்து உட்கார்ந்து இருக்கும். அவராலே அதை ஃபீல் பண்ணிருக்க முடியும். தோடா என்ன இவ்வளவு அழகான ஒரு பாஸ் வந்திருக்குன்னு. அண்ட் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த லியோ பையனும் அதை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண பாயிண்ட் எடுக்கிறதோட இவனை வச்சு ஒரு ஃபவுல் ஒன்னு மேக் பண்ண முடியுமா, ஏன்னா இவன் ஒரு தடவை என்ன வச்சு பண்ணான்ல அப்படின்னு சொல்லி அதே ட்ரிக்கா நம்ம கேப்டன் ஹியூகாவும் புல் பண்றாரு. நின்ன இடத்துல இருந்தே அவரு ஷூட் பண்ணி ஒரு 3 பாயிண்டோட அந்த லியோ பையன் குதிக்கிறங்கிற பேர்ல குதிச்சு ஒரு கையை தட்டி விட்டு ஒரு ஃபவுலையும் மேக் பண்ணியிருப்பான். ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் கூடவே ஒரு ஃபவுல், ஒரு ஃப்ரீ த்ரோ தான். ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் எடுக்க வேண்டாம். போன தடவை பண்ண மாதிரியே அதே ரிஸ்க் பால ரீபவுண்ட் பண்ண வைக்கிறோம், பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு லியோவும் அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட பால போய் தடுக்க போயிட்டு தேவையில்லாம 4 பாயிண்ட் வாரி கொடுத்துட்டேன், கம்முன்னு அவனை 3 பாயிண்ட் ஷூட் பண்றதுக்காக அலோவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது டீம்ல இருக்கிற எல்லாரும் பரவாயில்ல பாத்துக்கலான்ட்டு அவங்களுமே ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோஸ் அந்த ஃப்ரீ த்ரோவை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ரேதர் அந்த பால ரீபவுண்ட் பண்ண வச்சு அது மூலமா பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ரீபவுண்ட் ஆகிற பால எடுக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். எதிர்பார்த்த மாதிரியே கேப்டன் ஹியூகா அந்த பால ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தான் போடுறாரு. கியோஷி சீனியர் எல்லாருக்கும் முன்னாடி அந்த பாலை எடுக்க இப்ப இவனே போட போறானா இல்ல யாரு போட போறாருன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது நேரா நம்ம குரோகோ பையனுக்கு பாஸ் போட, ஆஹா இவனுக்கு தான் போகணுமா, நான் எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு அந்த மயூசுமிங்கிறவன் பின்னாடியே வந்தா. அதனாலதான் இவ்வளவு நேரமா எந்த ஒரு ஷூட்டை மேக் பண்ணாம இருந்தியா அப்படின்னு அந்த மயூசுமி நினைப்பான். ஆனா குரோகோவை தடுக்கிறதுக்காக எகிரி குதிச்சுட்டு ஆகாஷி வருவான், கண்டிப்பா உன்னை நான் தடுத்தே தீருவேன்னு. அதுக்கு குரோகோ உன்னால அது முடியாது, ஏன்னா நான் வெறும் ஷேடோ தான் சொல்லி அவன் ஸ்கோர் பண்ணாம ரேதர் அந்த பாலை செட் பண்ணி வைக்க ககாமி ஒரு பசர் பீட்டரோட அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்றான். 105-106 சொல்லி அங்க வின்டர் கப் டோர்னமெண்ட்டை நம்ம ஹீரோஸ் ஜெயிக்கிறாங்க. ரகுசான தோக்கடிச்சு லைஃப்லயே முதல் தடவை தோக்குறது அப்படிங்கிறது நம்ம ஆகாஷி பையனுக்கு பயங்கர ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். என்னடா இது பயங்கர மோசமா இருக்கு இந்த ஒரு ஃபீலிங், இருந்தாலும் பரவாயில்ல இதுக்காகவே இந்த பாஸ்கெட் பால் விளாடலாம் போலே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் குரோகோ கிட்டையும் போய் ஜெயிச்சதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணி கண்டிப்பா அடுத்த தடவை தோக்கடிப்பண்டா அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட சொல்லுவான். அப்படியே சீன் கட் பண்ணா சில நாட்கள் கழித்து நம்ம ககாமி பையன் ஜிம்முக்கு வந்திருப்பானா, பார்த்தா அங்க சீனியர்ஸ் யாரையும் காணோம். எங்கடா போனாங்கன்னு கேட்டதுக்கு அதான் கியோசி சீனியர் அவரோட நீ சர்ஜரிக்காக ஃபாரின் போறாருல, ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்டதுக்கு அட ஆமா அதை சொன்னாங்கல்ல அது இன்னைக்கா அப்படின்னு அதையே மறந்துருக்கான். ஏர்போர்ட்ல கியோசி சீனியரை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாரும் போய் இருந்திருப்பாங்களா. அலெக்ஸ் தான் கியோசி சீனியரை கூட கூட்டிட்டு போறாங்க போல. சோ எல்லாரும் பயங்கர சோகத்தோட அவங்கள வழி அனுப்பி வைக்க அதுவே எப்பவும் போல நம்ம குரோகோ பையன் அவன் ஃப்ரெண்டு கூட திருப்பியும் பேச ஆரம்பிச்சுட்டான். அண்ணா அவன் ஃப்ரெண்டுமே நிறைய மேகசின்ல எல்லாம் இப்ப நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிருக்காங்கல்ல, சோ அதனால உங்க ஸ்கூலுக்கு பயங்கர ஒரு பேரும் புகழும் இருக்குது போல. கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் நம்ம இதே டோர்னமெண்ட்ல மீட் பண்றோம், உங்களை நாங்க சம்பவம் செய்ய போறோம்டா அப்படின்னு சின்ன வயசுல பேசின மாதிரியே பயங்கர எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் குரோகோ மீட் பண்றதுக்காக மோமோ சம்திங் ஏதோ லெட்டர் மாதிரி ஒன்னு எட்டு வந்திருப்பாளா. அதுவே இந்த கைஜோ ஸ்கூல்ல நம்ம கசமா சீனியர்னு சொல்லி இன்னும் சில பேரெல்லாம் வந்து லைக் ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் 3rd இயர், அதனால அடுத்த வருஷம் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில சேரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா சீனியர் எல்லாம் பயங்கர படிப்புல சொதப்பலா இருப்பாரு போல. ஆஹா படிக்கணுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாப்ல. மிடோரிமாவும் டாக்கவும் சரி ஆல்ரெடி இருக்கிற சீனியர் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் வேற யாரப்பா எடுக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டாக்காவோட மண்டை மேலே ஒரு பால் வந்து விழுகுது. அது மியாஜின்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டோக்குள்ளேயே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்திருப்பாருல.
அந்த சீனியரோட தம்பி ஆமா எங்க அண்ணனோட நான் ஒரு ஸ்டெப் தான் கொஞ்சம் கம்மி, கண்டிப்பா பாரு அடுத்த வருஷம் நான் தான் பெட்டரா இருக்க போறேன், மரியாதையா டீம்ல எடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸோட சில தம்பிங்க எல்லாம் வந்திருக்கானுங்க, அவனுங்களையும் நீ டீம்ல எடுக்கணும், எல்லாருமே பெட்டர் தான், ஒழுங்கா எல்லாரையும் வேணும்னா நீ ஒரு டெஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கோ அப்படின்னு செம்ம கான்பிடன்ஸ்ல சொல்லிட்டு இருப்பானுங்க. எப்ப போல முராசக்கியும் இந்த டட்சியா பையனும் சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கும் போது அவங்களோட சீனியர்ஸ் 2 பேர் இருப்பானுங்க, அவனுங்களுமே எப்படியாவது நல்ல காலேஜுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லி கடைசியில எக்ஸாம்க்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிருக்கானுங்க போல. நல்லா படிங்க சரியா அப்படின்னு அவங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு கொடுத்துட்டு போவான் முராசக்கி. இன்னொரு பக்கம் மோமோ கிளப்புக்கு போகும்போது மத்த நாளை விட பயங்கர எக்ஸைட்டிங்கா போவா, ஏன்னா கண்டிப்பா அவமனே தோத்து போயிருந்திருக்கான். சோ அப்படின்னா என்ன திருப்பியும் ட்ரைனிங்காக வருவான் அப்படின்னு போய் நினைச்சா இல்ல, அவமனே திருப்பியும் பராக்கப்பட்டு இங்க படுத்திருப்பானா. அதுக்கப்புறம் எப்படியும் அவனை போர்ஸ் பண்ணி வர வச்சுட்டு, ஆனா ஒன்ஸ் அவனை பிராக்டிஸ் பண்றதுக்காக ககாமி பேரை சொல்லிதான் வெறுப்பேத்துவாங்க, மறுபடியும் ககாமிட்ட போய் மண்ணக்க வீராத ஒழுங்கு மாதிரியே போய் ஆடுறான்னு. அதுவே ரகுசான்ல இந்த அன்கிரவுண்ட் கிங்ஸ் இருப்பானுங்களே அவனுங்க எல்லாருமே செகண்ட் இயர்ஸ் தான், அவங்க டீம்ல ஒரே ஒரு தேர்ட் இயர் அப்படின்னா அது அந்த மயாசுமியா தான் இருக்கும். ஓகே அப்படின்னா அந்த ஆள் என்ன இந்த வருஷம் போயிருவாரா அப்படின்னு பேசிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த மயாசுமி எப்ப போல மொட்டை மாடியில உட்காந்துருக்கும் போது நம்ம அக்காஷி மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். என்ன தல உங்களுக்காக ஏதோ கிராஜுவேஷன் செரமனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதை அட்டன் பண்றதுக்காக வரலையான்னு கேட்டா, என்னது ஃபேர்வெல் அட்டன் பண்ற அளவுக்கு இந்த ஸ்கூலுக்கு எனக்கும் பெரிய மெமரிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்க கூட பாஸ்கெட் பால் ஆடி தான் கொஞ்சம் பேடான ஒரு மெமரியை சேர்த்து வச்சிருந்திருக்கேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அட்லீஸ்ட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூல் விட்டு நான் போற வரைக்கும் என்கிட்ட இது பேச வந்துடாதப்பா, ஏன்னா நீ பாஸ்கெட் பால் டீம்ல என் கூட பேசிருக்கேங்கிறங்காட்டி திருப்பி பேச வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அக்காசி சிரிச்சிட்டு இருப்பான். அதுவே கியோசி சீனியரை வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் திருப்பி ஜிம்முக்கு வந்திருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு என்ன லீவா நமக்கு, கமான் நம்ம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்களா. எதுக்குன்னு கேட்டா, எதுக்கு நட கேக்குறீங்க, அப்ப அடுத்து நடக்க போற கான்டோ ரீஜன் சாம்பியன்ஷிப் எவன்டா ஜெயிப்பான்னு நம்ம கோச் ரிக்கா வந்து சொல்ல, ஆஹா ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சா இன்னொரு டோர்னமெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிராக்டிஸ்க்காக தயாராகும் போது, ஆமா இந்த குரோக்கோ பையங்க ஆளக்கானு ககாமி தேடி வந்திருப்பானா. குரோக்கோவும் அங்கதான் இருந்திருப்பான். என்னப்பா என்னாச்சு, ஓ பிராக்டிஸா, சரி வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து போக, அப்ப குரோக்கோவோட லாக்கர்ல மோமோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கியிருப்பான்ல, அதுல ஒரு போட்டோ இருந்திருக்கும் போல, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கல் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு போட்டோ அலாங் வித் நம்ம சேரின் பசங்க அப்படிங்கறத காமிச்சு சீசன் 3 முடிக்கிறாங்க. ஒரே ஒரு படம் மட்டும் ஒன்னு இருக்கு, சோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா குரோக்கோ பாஸ்கெட் பால் கம்ப்ளீட்டா பினிஷ். சோ யா, தேங்க்யூ.